திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் சொந்த ஊருக்கு செல்ல போதிய பேருந்துகள் இல்லாததால் கடும் அவதி அடைந்தனர். தொடர் விடுமுறை மற்றும் பண்டிகை நாட்களை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலுக்கு வந்திருந்தனர். இந்த நிலையில் கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகள் மீண்டும் தங்களது சொந்த ஊருக்கு திரும்பி செல்ல பேருந்து நிலையத்தில் குவிந்தனர். இதனால் பேருந்துகளில் இருக்கை கிடைக்காமலும் நின்றபடியே பயணிகள் பேருந்துகளில் பயணம் செய்தனர். மேலும் போதிய பேருந்துகள் இல்லாததால் சுற்றுலா பயணிகள் பேருந்து நிலையத்தில் வெகு நேரமாக காத்திருக்கும் அவல நிலை ஏற்பட்டது. விடியா திமுக ஆட்சியில் போக்குவரத்து துறைக்கு ஒதுக்கப்படும் நிதியில் அதிகப்படியான பேருந்துகளை இயக்கலாம் அரசு அலட்சியத்துடன் செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை பல்கலைக்கழக பேராசிரியர்களின் 8 அம்ச கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை எனில் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவை புறக்கணிப்பதாக பேராசிரியர்களும் அலுவலர்களும் எச்சரித்துள்ளனர். சென்னை பல்கலைக்கழகத்தின் 166வது பட்டமளிப்பு விழா செப்டம்பர் இறுதி வாரத்தில் நடைபெறும் என பல்கலைக்கழகம் அறிவித்துள்ள நிலையில் ஆசிரியர் மற்றும் அலுவலர் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு பட்டமளிப்பு விழாவை புறக்கணிப்பதாக எச்சரித்துள்ளது. 55,000 மாணவர்கள் பட்டம் பெறவுள்ள நிலையில் விடிய அரசின் உயர்கல்வித்துறையின் நிர்வாக திறமையின்மையால் தென்னிந்தியாவின் முதல் பல்கலைக்கழகமான சென்னை பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தர் நியமிக்கப்படாமலும் ஆசிரியர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமலும் பல்கலை நிர்வாகம் குளறுபடிகளில் சிக்கி தவிப்பதாக கல்வியாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னை மயிலாப்பூரில் உள்ள சாய்பாபா கோவில் அருகே உள்ள கால்வாய் தூர்வாரப்படாமல் உள்ளதால் மழை காலங்களில் சாக்கடை கழிவு நீர் வீடுகளுக்குள் செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இன்னும் சில மாதங்களில் வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் பல முக்கிய கால்வாய்கள் தூர்வாரப்படாத அவல நிலையே உள்ளது. விளம்பரம் தேடிக்கொள்ளும் விடியா அரசு சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட கால்வாய்களை முறையாக தூர்வார வேண்டும் என மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கடலூர் மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கட்டிடத்தின் மேற்கூரை மற்றும் ஜன்னல்கள் இடிந்து விழுந்துள்ள நிலையில் அதை சீரமைக்காமல் பச்சை நிற நிழல் வலையை கொண்டு மூடியுள்ள அவல நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் மேற்கூரை கீழே விழாமல் இருக்க இரும்பு ராடால் கொண்ட ஜாக்கிகளை கொண்டு முட்டு கொடுத்துள்ளனர். தினமும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் வந்து செல்லும் மருத்துவமனையில் ஏதேனும் விபத்து ஏற்பட்டால் சேதாரம் பெரிய அளவில் இருக்கும் என அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். எனவே அலட்சியமாக இருக்கும் விடியா திமுக அரசு விரைவில் கட்டிடங்களை சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.